ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்டியாக ஹோம்மேட் ஸ்டைலில் பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல பீஃபை வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு 1/2 கிலோ பீஃப் ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கரில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுப்போம். ஸோ பீஃப் நல்லா வெந்துருச்சு. சூப்பையும் பீஃபையும் தனித்தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய், ஒரு 7 கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகம். அதுக்கடுத்து அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஸ்மூத் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவோம். ப்ரெஷர் குக்கர் ஹீட் ஆன பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நம்ம நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் ஒரு கைப்பிடி அளவு நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதையும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி மீடியமாக கட் பண்ணியிருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு நான் போடுறேன். தக்காளி நல்லா வெந்து குழைய குக் ஆகணும். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் அதில் நம்ம வேக வச்சுருக்க பீஃபை மட்டும் சேர்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பட்டையெல்லாம் அரைச்சி போடுறதுனால உங்களுக்கு சாப்பிடும்பொழுது டிஸ்டர்பிங்காக இருக்காது. இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் நிறைய போட வேண்டாம். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சே செய்யுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கடுத்து நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா 1.25 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு மசாலாவோடையே சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உடையாமல். அதுக்கடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். பீஃப் சூப் தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 2.25 கப் தண்ணி யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லெமன் ஒரு பாதி லெமனும் புழிஞ்சு ஊற்றிப்போம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா 50% குக் ஆகணும். ஸோ ஓப்பனில் வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி 50% குக் ஆகிக்கணும். உப்பு ஏதாவது தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய் வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்ல ஸ்லோவான சூட்டில் மிதமான சூட்டில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்டீம்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக்கான பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பீஃப் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.